வணக்கம் ட்ரேடர்ஸ். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து செப்டம்பர் 30ஆம் தேதி என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அண்ட் செப்டம்பர் 30ஆம் தேதி வந்து நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு மந்த்லி எக்ஸ்பைரியும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50க்கு வீக்லி எக்ஸ்பைரியும் இருக்குது. ஸோ ரெண்டுமே முக்கியமான எக்ஸ்பைரி டேங்கிறனால வாலடைலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னையோட ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து எப்படி பிஹேவ் ஆயிருக்கு. ஸோ அதனால நாளைக்கு நமக்கு என்னமான முக்கியமான ப்ரைஸ் லெவல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதெல்லாம் சேர்த்து அனலைஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகும். நாளைக்கு என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து டீட்டெயிலான அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஓவரால் மார்க்கெட் பிக்சரை பார்த்தோம்னா, நம்ம இன்றைக்கி காலையில் என்ன எதிர்பார்த்தோம்னா, மார்க்கெட் வந்து ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்டிங்காக தான் இருக்கும்னு எதிர்பார்த்தோம் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் வந்து ஒரு சின்ன கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. அதே மாதிரி இன்றைக்கி நிஃப்டி 50 க்ளோஸ் ஆன இடத்துலேருந்து ஓப்பனிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் மேலே தான் ஓப்பனிங் ஆச்சு. அதே மாதிரி நம்ம ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து ஓரளவு 70 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் போச்சு. ஸோ ஓப்பனிங் வந்து ஹையாக இருந்தாலும் அதோட வாலடைலிட்டி, அதாவது விக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. அண்ட் இது வந்து நல்ல விஷயம் தான் சொல்லுவேன். ஏன்னா கேப் அப்பா ஓப்பன் ஆயிருந்துச்சுன்னா திருப்பியும் கேப் கவரிங்க்கு வருதுன்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்திருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் மார்க்கெட் வந்து இந்த விக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தனால இந்த கேப் ஃபில்லிங் நடந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ அப்போது மார்க்கெட் வந்து நம்ம ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனல் வரைஞ்சிருந்தோம். அந்த டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனலில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருந்திருக்கு. இப்போ மார்க்கெட் மேலே போயிருக்கு, கீழே வந்துட்டு திருப்பியும் மேலே போய் கீழே வந்திருக்கு. அண்ட் இந்த சப்போர்ட் பாருங்கள், இந்த இடத்துல வந்து 24,600 தான் இருந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து இன்றைக்கி கிளியரான ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட். ஸோ நம்ம இந்த மாதிரி லைன்லாம் வரைஞ்சி வச்சு பார்க்குறனால நமக்கு வந்து கிளியராக தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மார்க்கெட் இங்கே மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு, மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு. ஸோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்து ஆல்மோஸ்ட் பக்கத்தில் தான் இருக்குங்கிறனால நமக்கு வந்து இது வந்து ஒரு 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 டாஜி கேண்டில் மாதிரி தான் இன்ட்ராடேயில் இருக்கும். இது வந்து நிஃப்டி 50ல் மட்டும் கிடையாது, சென்செக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம சென்செக்ஸ் வச்சுருக்கோம். ஸோ சென்செக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷனும் மார்க்கெட் மேலே போயிட்டு அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இது சென்செக்ஸ், அடுத்து நிஃப்டி, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி. ஸோ மூணுமே ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான். மார்க்கெட் வந்து கிளியரான ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் இன்றைக்கி மார்க்கெட் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட் இண்டிவிஜுவல் டே வச்சு பார்க்கும்போது, இப்போ அதே இது நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் பார்த்துருந்தோம்னா, நம்ம வந்து நேற்று இன்றைக்கி காலையில் ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனல் வரைஞ்சிருந்தோம். ஸோ அதை எதை பேஸ் பண்ணி வரைஞ்சிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையோட லோவும் வெள்ளிக்கிழமையோட ஹையஸ்ட்டும் சேர்த்தி கரெக்டாக பாருங்கள், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இங்கிருந்து போயிட்டு இந்த லெவல், திருப்பி கீழே, திருப்பி இந்த லெவல், திருப்பி கீழே. ஸோ அப்படிங்கிறனால இது வந்து ஏதோ நம்ம வரைஞ்சி வச்ச மாதிரி இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து இந்த டைரெக்ஷனில் டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனலில் டவுன் சைடு வந்துட்டு தான் இருக்குது. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்துச்சு டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனல். வெள்ளிக்கிழமை ஒரு கேப் டவுனுக்கு அப்புறம் இங்கே ஒரு ட்ரெண்டிங் சேனல் வந்துருச்சு. ஓகே. ஸோ இப்போ இந்த பேங்க் நிஃப்டி இப்படி டவுன் சைடு போயிட்டு இருக்குங்கிறனால நாளைக்கும் கீழே போகுமானா கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாக இருக்குது ஒன்று. அடுத்து இதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நமக்கு முக்கியமாக பார்க்கறது ரெண்டே ப்ரைஸ் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 55,000ம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 54,000ம். அப்போ முன்னாடி வந்து நமக்கு பேங்க் நிஃப்டிக்கு எல்லாத்துக்கும் தெரியும் 55,000க்கும் 56,000க்கும் நடுவில் தான் மார்க்கெட் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை வந்து இந்த 55,000 அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு கீழே வந்தனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 55,000ம் 54,000ம் ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து நாளைக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நிறையா இருக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டவுன் சைட் ட்ரெண்டிங் சேனல். ஸோ சிம்பிள் தான், இந்த டவுன் சைட் ட்ரெண்டிங் சேனல் வெள்ளிக்கிழமையோட ஹையஸ்ட்டும் வெள்ளிக்கிழமையோட லோவஸ்ட்டும். ஸோ இதை நான் பாருங்கள். ஸோ வெள்ளிக்கிழமையோட லோவஸ்ட்டும் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா இப்படி ஒரு சேனல் பேரலல் லைன்ஸ் கிடைக்கும். அந்த லெவலும் அதே மாதிரி நமக்கு ஒரு பாக்ஸ் போடுறோம் 55க்கும் 54,000க்கும் நடுவில். ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அப்போது நாளையோட எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இந்த டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனலில் கரெக்ட். ஸோ டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனலில் இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து அப்படியே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு அட்லீஸ்ட் நமக்கு 54,000க்கு பக்கத்தில் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அண்ட் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலே அப்படி தான் இருக்குது. இந்த பக்கம் ரெண்டுமே இருக்குது.
ஸோ இன்னொன்று பாருங்கள், நமக்கு கால் ஆப்ஷனில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு, புட் ஆப்ஷனில் கொஞ்சம் கூடி இருக்கு. ஸோ அப்போ இந்த கால் ஆப்ஷன் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது என்ன இண்டிகேஷன்னா, மார்க்கெட் மேலே போகும்னு நிறையா பேர் எதிர்பார்க்கல. ஏற்கனவே செல் பண்ணது எல்லாத்தையும் பைபேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் கால் ஆப்ஷன் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ஸ்ட்ராங்காக குறைஞ்சிக்கிட்டு வருது. அதே சமயம் புட் ஆப்ஷன் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கூடுறதுக்கு காரணம் வந்து மார்க்கெட்டில் நிறையா பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, மார்க்கெட் வந்து கீழே வரும். ஸோ அதனால இந்த இடத்துல புட் ஆப்ஷனோட ஸ்டாக் ப்ரைஸும் அதே மாதிரி குவான்டிட்டிஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் நாளைக்கு ஒரு சரிவு நிலைக்கு எதிர்பார்க்கலாம். ஓகே, இது வந்து நமக்கு பேங்க் நிஃப்டியில். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி 50ல். அப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் பண்ண மாதிரியே என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெள்ளிக்கிழமையோட லோவும் 2 லோவையும் கனெக்ட் பண்ணி, வெள்ளிக்கிழமையோட ஹையையும் கனெக்ட் பண்ணி, நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனல் கொண்டு வரலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகே, ஸோ அப்போது மார்க்கெட் மேலே இருந்த டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனல்லேருந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனல் ஃபார்ம் ஆயிடுச்சு நிஃப்டி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அப்படிங்கிறனால நிஃப்டி 50யை பொறுத்தளவு நாளைக்கு இந்த டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனலுக்குள்ளே புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் ஒரு டவுன் சைட் புஷ் ஆகிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் கிளியராகவே இருக்குது. ஏன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கால் ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்கான புட் ஆப்ஷன் இருக்குது 24,600ல். அப்போது மார்க்கெட் வந்து இந்த 24,600 வரைக்கும் வந்துட்டு திருப்பி மேலே போயிடுச்சுன்னா நமக்கு அது எக்ஸ்பெக்டட் ஒன்று. ரெண்டாவது, இந்த 24,600 பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டிக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு புட் ஆப்ஷன்ஸ் கிடையாது. அப்படிங்கிறனால ஸ்ட்ராங்காக டவுன்ஃபால் ஆகும். அதே சமயம் நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கு நிறையா ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ 24,700 24,800 இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்குது. அப்படிங்கிறனால நிஃப்டி மேலே போக முயற்சி பண்ணால், இந்த 24,600லேருந்து 24,700க்குள்ளே மேலே போக முயற்சி பண்ணால் இந்த இடத்துலையும் தாண்டது கஷ்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 24,800 இன்றைக்கி இருந்த ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸு, இந்த 2 பாயிண்ட்டுமே தாண்டது கஷ்டம். ஆனால் அதே சமயம் ஒரு டவுன்ஃபாலிங்க்கு இந்த 24,600 அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு ரேஞ்சை மட்டும் கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நாளைக்கு வந்து நம்ம புட் ஆப்ஷன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஸோ அப்போ புட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இண்டிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24,600 வந்து நிஃப்டி 50 பிரேக் ஆகணும். அப்போ 24,600 நிஃப்டி 50 பிரேக் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு புட் ஆப்ஷன் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் சைட்வேஸ் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த 24,600ங்கிற ரேஞ்ச் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா, அங்கேருந்து கீழே வந்துருச்சுன்னா நமக்கு புட் ஆப்ஷன், அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயம் கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா, மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக அப்வர்ட் ட்ரெண்ட் போகாமல் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்செக்ஸ். அப்போது சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புதன்கிழமை எக்ஸ்பைரி டே. ஸோ வியாழக்கிழமை லீவு அப்படிங்கிறனால, புதன்கிழமை எக்ஸ்பைரி டேங்கிறனால சென்செக்ஸ் வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை கண்டினியூ ஆகும். ஆனால் முக்கியமான சப்போர்ட் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 80,200. அந்த 80,200 வரைக்கும் மார்க்கெட் இந்த இடத்துல டவுன்ஃபால். இன்றைக்கி வந்து இந்த சப்போர்ட் இருக்குது பாருங்கள். அப்போது நாளைக்கு இந்த ரேஞ்சை மட்டும் தாண்டிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்து 79,800 வரைக்கும் மார்க்கெட் வந்து புஷ் ஆகும். ஸோ அப்போது இந்த ரேஞ்ச் தான் வரும். அப்போ இந்த க்ரீன் லைன் 80,200 கீழே கிராஸ் ஆயிடுச்சுன்னா 79,800 வரைக்கும் புஷ் ஆகிறதுக்கு பார்க்கலாம். அண்ட் நிஃப்டியில் எதிர்பார்த்த மாதிரியே தான் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே சப்போர்ட் எடுத்துகிட்டே வரும். ஆனால் ஒரே நாளில் இவ்வளோ தூரம் டைரக்ஷன் வருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அப்போ நம்ம ஓவராலாக பார்க்கும்போது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் இல்லைனா ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் சைட் ஃபேஸில் தான் இருக்குது. அப்போது இது எப்பயுமே வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து இந்தியாவோட 3 முக்கியமான இண்டெக்ஸஸ். அப்போ இந்த 3 முக்கியமான இண்டெக்ஸஸ்மே கண்டிப்பாக எப்பயும் டவுன்ஃபால் ஆகிட்டே போகாது. மார்க்கெட் வந்து மேலே வரும். அதே மாதிரி அந்த எப்போ மேலே வரும்னு எதிர்பார்க்குறது, நான் எப்போ எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, ஏன் எதிர்பார்க்குறேங்கிறதையும் சொல்லிடுறேன். எப்போ எதிர்பார்க்குறேன்னா ஒரு ஆகஸ்ட் 9க்கு அப்புறம் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஆகஸ்ட் 9க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Q2 ஸ்டாக் ரிசல்ட்ஸ் வருது. அப்போது அந்த வாரத்திலேருந்து ஆகஸ்ட் 2வது வாரத்திலேருந்து மார்க்கெட் வந்து புஷ் ஆகிறதுக்கான நமக்கு அக்டோபர் 9ஆம் தேதி. ஸோ அக்டோபர் 9ஆம் தேதியிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா நமக்கு Q2 ஸ்டாக் ரிசல்ட்ஸ் வருது. அப்போது அப்போ இருந்து மார்க்கெட் மேலே புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நமக்கு இந்த மாதிரி எப்போல்லாம் கிளியரான ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுதோ, ஸோ நமக்கு இப்போ தெரியுது. ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு வந்து செப்டம்பர் 18ஆம் தேதியிலேருந்து கீழே வந்துகிட்டே இருக்குது. சென்செக்ஸ் மட்டும் கிடையாது, நிஃப்டியும் கீழே வந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் கீழே வந்துட்டு தான் இருக்குது. ஸோ எப்போ இவ்வளோ நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்டும் அதே மாதிரி ஒரு டேட் நமக்கு தெரியுது. ஸோ இப்போ இந்த Q2 ரிசல்ட்ஸ் வரும்போது மேலே போகும் அப்படின்னா
சம்டைம்ஸ் Q2 ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே மார்க்கெட் மேலே போகலாம். ஸோ அப்படிங்கிறனால எப்போ வேணாலும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேப் அப் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கான இண்டிகேஷன்ஸ் நமக்கு ரெடியாக இருக்கணும். ஆனால் இந்த ட்ரெண்ட் ரிவர்சலில் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா. ஸோ இந்த இந்தியா விக்ஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ மேலே போயிட்டு இருக்கு. எப்போ இந்தியா விக்ஸ் டேட்டா வந்து ஒரு 12.5 டச் ஆயிடுச்சு, இல்லைனா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட் இந்தியா விக்ஸ் டேட்டாவில் தெரியுது அப்படின்னா மார்க்கெட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபால் இருக்கும். அதே சமயம் இந்தியா விக்ஸ் டேட்டா வந்து எப்போ ஒரு 12.5 13லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ இவ்வளோ தூரம் போயிட்டு தான் சப்போஸ் இந்தியா மார்க்கெட் வந்து மேலே ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்தியா விக்ஸ் பயங்கரமாக ஷூட் அப் ஆகும். அந்த ஷூட் அப் ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் 2 நாளுக்கு அப்புறம் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா விக்ஸ் மேலே போச்சுன்னா மார்க்கெட் கீழே போகும். இந்தியா விக்ஸ் கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும். ஸோ இந்தியா விக்ஸும் மார்க்கெட்டோட டைரக்ஷனும் ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அப்படின்னீங்கன்னா இந்தியா விக்ஸ் வந்து மேலே போயிட்டு நமக்கு வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸ் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வரும்போது தான் நமக்கு நிஃப்டியில் பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகலாம். ஸோ அதை நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்படிங்கிறனால இந்தியா விக்ஸ் இப்பயே பார்த்தீங்கன்னா நமக்கு செப்டம்பர் 18லேருந்து மார்க்கெட் மேலே தான் போயிருக்கு. ஸோ அப்போது இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதுன்னா இந்தியா விக்ஸோட டைரக்ஷன் திருப்பி வரணும். ஸோ அப்போது அதை மட்டும் நம்ம கவனிச்சிட்டு இருந்தால் போதும், நமக்கு ட்ரெண்ட் ரிவர்சலாக ஈஸியாக கெஸ் பண்ணிட முடியும். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். காலையில் நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டா எப்படி இருக்குது, ஸோ கிஃப்ட் நிஃப்டி இப்போ வந்து கன்சாலிடேஷன் தான் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ காலையில் எப்படி இருக்குது, கேப் அப் கேப் டவுன் ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட எக்ஸ்பைரிங்கிறத மறந்துட வேண்டாம். அண்ட் புதன்கிழமை சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. ஸோ ஹோல்டிங்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணணும், ரோல் ஓவர் பண்ணுறதையும். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.